India's #1 AI empowered institution, JKKN. Admissions open for engineering, pharmacy, allied health sciences, arts, nursing and dental. JKKN Institution, Kumarapalayam. வலிய வந்து சிக்கிய காங்கிரஸ் ஆவலோடு அழைத்த அண்ணாமலை தமிழக பாஜக அலுவலகத்தை முற்றுகையிட போவதாக காங்கிரஸ் அறிவித்துள்ள நிலையில் அதற்கான தேதியை அறிவித்தால் திமுக காங்கிரஸ் தமிழர்களுக்கு இழைத்த துரோகத்தை சமூக வலைதளங்களில் பதிவிட வசதியாக இருக்கும் என அண்ணாமலை தெரிவித்துள்ளார். அண்ணாமலையின் இந்த பதிலை எதிர்பார்க்காத தமிழக காங்கிரசார் வலிய போய் சிக்கிவிட்டோமோ என திகைப்பதாக அரசியல் நோக்கர்கள் கூறுகின்றனர். ஏனென்றால் காங்கிரசும் திமுகவும் கடந்த காலங்கள் தமிழ்நாட்டிற்கும் தமிழக மக்களுக்கும் எதிராக செய்த செயல் அளவிட முடியாதவை என்றும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். மக்களவை தேர்தலையொட்டி உச்சகட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரும் பிரதமர் நரேந்திர மோடி இந்தியா கூட்டணி கட்சிகளை வறுத்தெடுத்து வருகிறார். இந்துக்களுக்கு எதிராகவும் அவர்களது உணர்வுகளை புண்படுத்தும் வகையிலும் எவ்வாறெல்லாம் செயல்பட்டன என்று பட்டியலிட்டு வருகிறார். ஒடிசா மாநிலத்தில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட பிரதமர் நரேந்திர மோடி பூரி ஜெகநாதர் ஆலய பொக்கிஷ அறைகளின் தொலைந்து போன சாவி தமிழ்நாட்டுக்கு அனுப்பப்பட்டு விட்டதாக விளாசினார். ஜெகநாதர் ஆலய கருவூலம் தொடர்பான நிகழ்வுகளை பார்த்து ஒட்டுமொத்த ஒடிசா மக்களும் கோபத்தில் உள்ளதாக மோடி குறிப்பிட்டார். அந்த கருவூல அறையின் சாவி தமிழ்நாட்டுக்கு சென்று விட்டதாக ஒடிசா மக்கள் குற்றம் சாட்டுவதாக குறிப்பிட்ட மோடி சாவியை தமிழ்நாட்டுக்கு அனுப்பியவர்கள் யார், கொண்டு போனவர்கள் யார் என்றும் கேள்வி எழுப்பினார். இப்படிப்பட்டவர்களை ஒடிசா மக்கள் மன்னிப்பார்களா என்று பிரதமர் வினாவினார். பிரதமரின் இந்த பேச்சு தமிழகத்தில் உள்ள திமுக காங்கிரஸ் கட்சிகளை அதிர வைத்தது. இந்த நிலையில் தமிழக பாஜக அலுவலகத்தை முற்றுகையிட போவதாக தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கூறியிருந்தார். ஆனால் முற்றுகையிடும் நாளையோ போராட்ட தேதியையோ அவர் குறிப்பிடவில்லை. உலகத்திலேயே சிறந்த மொழி தமிழ் மொழி என்று அனைவரும் அறிவார்கள். ஆனால் ஏன் மோடிக்கு ஒரு பிரதமராக இருப்பவருக்கு தெரியவில்லை? இன்றைக்கு பேசும் மொழி 6 மொழி தான். எழுத்துருவம், பேச்சு வடிவம் எல்லாம் இருப்பது. கிரேக்க மொழி, ஈப்ரு மொழி, லத்தீன் மொழி, சீன மொழி, சமஸ்கிருத மொழி, தமிழ் மொழி. ஆனால் சில மொழிகளுக்கு எழுத்து வடிவம் கிடையாது. சௌராஷ்டிரர்கள் பேசும் மொழிக்கு எழுத்து வடிவம் கிடையாது. படுகாஸ் பேசுகின்ற மொழிக்கு எழுத்து வடிவம் கிடையாது. ஆனால் உலகத்திலே இந்த 6 மொழிக்குத்தான் எழுத்து வடிவம் உண்டு. கிரேக்கம் செத்துவிட்டது, யூப்ரோ பேசுவதில்லை, லத்தீன் யாரும் பேசுவதில்லை. ஆனால் இன்று சமஸ்கிருதத்தை சாமியோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உலகத்தில் வாழ்கின்ற 2 மொழி, ஒன்று சீனம், இன்னொன்று தமிழ் மொழி. ஆனால் இப்படிப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க தமிழ் மொழி 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பேசப்பட்ட தமிழ் மொழி கீழடி அகழ்வாராய்ச்சி மூலமாக 2000 ஆண்டுகள் என்று சொல்லப்பட்டதை மறுத்து அறிவியல் ரீதியாக 3500 ஆண்டுகள் புகழ்பெற்ற மொழி, மூத்த மொழி தமிழ் மொழி என்று நமக்கு வரலாறு சொல்லுகிறது. இப்படி இருக்கும் பொழுது இந்த வரலாறை சாதாரண மக்கள் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். ஏன் மோடியும் அமித்ஷாவும் தெரிந்து வைக்கவில்லை? இதை காங்கிரஸ் பேரியக்கம் வன்மையாக மோடியையும் அமித்ஷாவையும் கண்டிக்கிறது. இனி வரும் காலங்களில் தமிழ் மொழியை கொச்சைப்படுத்தி பேசினாலோ, தமிழர்களை அவமானப்படுத்தினாலோ, தமிழ்நாட்டை சார்ந்தவர்களை திருடர்கள் என்றாலோ பாஜக தமிழ்நாட்டில் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. தமிழர்கள்லாம் சேர்ந்து முற்றுகை போராட்டம் செய்து இந்த கட்சியை தமிழ்நாட்டிலிருந்து அகற்றுவதற்கு புறப்படுவார்கள். இதற்கு நகைச்சுவையாக பதிலளித்துள்ள தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை முற்றுகையிட போகும் நாளை முன்பே அறிவித்தார். காங்கிரஸ் சார்பில் வரும் 10 பேருக்கும் உணவு ஏற்பாடு செய்ய வசதியாக இருக்கும் என தெரிவித்துள்ளார். மேலும் பாஜக அலுவலகத்திற்கு வரும் அனைவருக்கும் கடந்த காலங்களில் திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் தமிழர்களுக்கு செய்த துரோகங்கள் குறித்த புத்தகமும் பரிசாக வழங்க இருப்பதாகவும் அண்ணாமலை தனது எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். திமுகவும் காங்கிரசும் தமிழகத்துக்கே எப்படி எதிராக விளங்குகின்றன என்ற காணொளி அன்றைய தினம் சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்ய முடிவு செய்துள்ளதாகவும் அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார். எனவே காங்கிரஸ் கட்சியின் தமிழ் மாநில தலைவர் பாஜக மாநில தலைமை அலுவலகம் வரவிருக்கும் தேதியை மட்டும் முன்கூட்டியே தெரியப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொள்வதாகவும் அண்ணாமலை தனது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். அண்ணாமலையின் இந்த பதிவு நகைச்சுவையாக உள்ள போதிலும் அது காங்கிரசாருக்கும் திமுகவினருக்கும் கலக்கத்தை ஏற்படுத்தி இருப்பதாகவே அரசியல் நோக்கர்கள்
ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். ஏனென்றால் காவிரியில் தொடங்கி இலங்கை தமிழர் பிரச்சினை வரை தமிழினத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் காங்கிரஸ் திமுக எப்படியெல்லாம் செயல்பட்டன என்பதை தமிழக மக்கள் என்றும் மறக்க மாட்டார்கள் என்பதும் அதை மீண்டும் பாஜக கையில் எடுத்தால் திமுக காங்கிரஸ் கட்சிகளுக்கே பாதகமாக இருக்கும் என்பதும் நடுநிலையாளர்களின் கருத்தாக உள்ளது. India's #1 AI empowered institution, JKKN. Admissions open for engineering, pharmacy, allied health sciences, arts, nursing and dental. JKKN Institution, Kumarapalayam.